ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லீட் கோட் மீடியம் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது, கொஞ்ச நாளாகவே நீங்கள் கோட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை லீட் கோட் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொஷின் அப்படின்றத பார்த்துடலாம். மேக்ஸிமைஸ் ஹாப்பினஸ் ஆஃப் செலக்டட் சில்ட்ரன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கொஷின் என்னன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு இதை படித்து பாருங்கள். பட் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்மள்ட்ட வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த அரேயில் வந்து ஹாப்பினஸ் ஆஃப் சில்ட்ரன் இருக்க போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ்னு ஒரு அரே இருக்க போது, அதோட லென்த் வந்து n. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்னா n சில்ட்ரன் இருக்காங்க, அந்த n சில்ட்ரனோட ஒவ்வொரு ஹாப்பினஸ் வேல்யூவும் அந்த அரேல இருக்க போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டோட ஹாப்பினஸ் வந்து 1, செகண்ட் சைல்டோட ஹாப்பினஸ் வந்து 2, தேர்ட் சைல்டோட ஹாப்பினஸ் வந்து 3. ஸோ இதுதான் வந்து இந்த அரேல டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர் k கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கே டேர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கே டேர்ன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டேர்ன்லையும் ஒரு ஹாப்பினஸை செலக்ட் பண்ணணும். இதுலேருந்து இந்த மாதிரி கே டேர்ன்ஸில் செலக்ட் பண்ணி நம்மளால் டோட்டல் மேக்ஸிமம் எவ்வளோ ஹாப்பினஸ் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் த மேக்ஸிமம் சம் ஆஃப் த ஹாப்பினஸ் ஆஃப் செலக்டட் சில்ட்ரன் யூ கேன் அச்சீவ் பை செலக்டிங் கே சில்ட்ரன். ஓகேவா கைஸ்? ஸோ அரே கொடுத்துட்டாங்க, கே டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து ஒரு வேல்யூ இந்த அரேலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கே டைம்ஸ் நம்ம வேல்யூ எடுக்கும்போது மொத்தமாக மேக்ஸிமம் எவ்வளோ டோட்டல் ஹாப்பினஸ் எடுக்கலாம் அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு ஹாப்பினஸ் வேல்யூ எடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 வந்து ஃபஸ்ட் டேர்னில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து என்னோட ஆன்சரில் ஆட் ஆகிட போகுது. ஸோ ஆன்சரில் வந்து நான் 3 இப்போதைக்கு போட்டு வச்சுக்கிறேன். 3 வந்து இந்த அரேலேருந்து எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது மற்ற இருக்கிற எல்லா ஹாப்பினஸ் வேல்யூவும் -1 டிக்ரிமெண்ட் ஆக போகுது. இதுதான் இந்த சம்மோட ஒரு சின்ன கேட்ச். அதனால தான் இது மீடியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருந்தது வந்து 0 ஆகிடும், 2 இருந்தது வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து -1 டிக்ரிமெண்ட் ஆகி 0,1 ஆகிட போகுது. ஸோ புது அரே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 0,1 இருக்க போது, டேர்ன் வந்து 1 ஆகிட போகுது, கே வந்து 1 ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டேர்ன் வந்து நம்ம 3 வேல்யூ எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ செகண்ட் டேர்ன் ஒரு டேர்ன் பாக்கி இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து என்ன வேல்யூ எடுத்திருப்பாங்க இந்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 1 வந்து எடுத்ததுக்கப்புறம் ஆன்சரில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 1. ஸோ 2 டேர்ன் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ இதனால தான் இங்கேயும் வந்து அவுட்புட் 4னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இதில் வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ -1 ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? எதெல்லாம் நம்ம எடுக்கலையோ அதெல்லாம் -1 ஆக போகுது. அந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகும்போது ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவாக ஆகக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து -1 பண்ணும்போது 0 ஆயிடுச்சு ஒரு சமயத்தில் அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த டேர்ன்லேருந்து அது வந்து -1 -2 அப்படின்னு போயிட்டே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போது இதே 1 2 3 k = 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3 எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 0,1 ஆக போகுது. ஏன்னா -1 பண்ணணும் இல்லையா? கே வந்து 1 இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே = 3ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ கே = 2 ஆயிருக்குமா? ஸோ இப்போ நீங்கள் 1 இந்த அரேலேருந்து எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது மற்ற இருக்கிற வேல்யூலாம் -1 டிக்ரிமெண்ட் ஆகி -1 ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஒரு தடவை ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அது எப்போவுமே 0வாக தான் இருக்க போகுது. ஸோ பாக்கி உள்ளதும் 0 தான் இருக்க போகுது. இப்போ கே = 1. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே வேல்யூ 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து அரேல வர வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ 0 ஆயிடுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் 0வாக தான் இருக்க போது, டேர்ன்ஸ் முடிகிற வரைக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன். 3 1 4 2 அப்படின்னு ஒரு அரே எடுத்துகிட்டு இருக்கேன். கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து 3. ஓகேவா? இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கொஷின்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தோணியிருக்கும், நம்ம வந்து 3 டேர்ன்ஸ் விளையாட போகிறோம், ஒவ்வொரு டேர்ன்லேயும் ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம். அப்போது ஒவ்வொரு டேர்ன்லையும் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ எடுத்தால் தானே நமக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதை வந்து ஒரு கிரீடி ப்ராப்ளமாக நம்ம பார்க்கலாமா? ஸோ கிரீடி ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? அந்தந்த சமயத்தில் அந்தந்த இடத்துல எது நமக்கு மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஆப்ஷனோ அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரீடி சொல்யூஷன். ஓகேவா? இப்போது 3 1 4 2 இருக்குது, 3 டேர்ன் இருக்குது. ஒவ்வொரு டேர்ன்லையும் இருக்கிறதே எது மேக்ஸிமம் ஹாப்பினஸ் நம்ம எடுத்து ஆன்சரில் போட்டுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு நிறைய ஆன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம உள்ளே போக போகிறோம்.
சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு தரையும் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போகிறோம் கிரீடி சொல்யூஷனா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரே வந்து நமக்கு ஒரு கலைஞ்சிருக்கு இல்லையா, ஆர்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அரேவை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அரேயை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் கைஸ் இது? ஸோ நம்ம வந்து எய்தர் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடு பொறுத்து தான் அது. ஸோ நான் வந்து இங்கே அசெண்டிங் ஆர்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆயிடுச்சு. நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து வந்துப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேணும்னா கடைசியிலேருந்து வரணும். சரி, இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார் லூப் பண்ண போகிறேன். ரிவர்ஸ்லேருந்து வர போகிறேன். கரெக்டாக? இப்போது ஒவ்வொரு தரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேர்ன் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன் ஒரு வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ன் வந்து நான் இப்போதைக்கு எத்தனை டேர்ன் விளையாடி இருக்கேன் அப்படின்றத 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் டோட்டல் ஆன்சர் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஆன்சர் தான் நம்ம கடைசியாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு நம்ம வந்து 4 பார்க்க போகிறோம். ஸோ 4 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேர்ன் வந்து 0. ஸோ டேர்ன் வந்து 0 அப்படின்னா என்ன, நம்ம எதையுமே மைனஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ஆன்சரில் வந்து +4ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து +4 ஆக போகுது. கரெக்டாக? டேர்ன் வந்து +1 ஆக போகுது. புரியுதா கைஸ்? ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்னில் எதையும் மைனஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக எடுத்துடலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டேர்ன் வந்து 1 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த அரேயில் 4 இல்லை, நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது பார்க்குறோம், 3 பார்க்குறோம். 3 பார்க்கும்போது பாருங்களேன், 3ல் நம்ம இப்போ டேர்ன் வந்து மைனஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஏன்னா நம்ம 3 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்னில் பார்க்குறோன்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், இவ்வளோ நேரமாக இது அந்த டேர்ன் டைம்ஸால் மைனஸ் ஆகிருக்கணும். கரெக்டாக? ஸோ 3 வந்து டேர்னால் மைனஸ் பண்ணனா நெகட்டிவாக ஆகுதான்னு பார்க்குறோம். இல்லையே, 3 - 1 என்ன வரும், 2 தான் வரும் இல்லையா? ஸோ 3 - 1 2 தான் வரப்போகுது, விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக மைனஸ் பண்ணலாம். ஏன் இதை நான் செக் பண்ணுறேன் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, 0க்கு கீழே போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இன்கேஸ் 3 - 2 நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அதை 0ன்னு செக் பண்ணிடுவோம். அதுக்கு தான் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 - 1 கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதை சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணும்போது 3 மைனஸ் அந்த டேர்ன். ஸோ டேர்ன் வந்து இங்கே 1. புரியுதா கைஸ்? இது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் 0வாக இருக்குது, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டேர்னில் 4 எடுத்துக்கிறேன், எதுவும் மைனஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் டேர்னில் தான் நான் 3 பார்க்குறேன். அப்போனா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஒரு டேர்ன் முடிச்சிருக்கேன். அப்போனா 3 வந்து -1 ஆயிருக்கணும்ல, அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ 3 - 1 வந்து இப்போ ஆன்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து 3 இங்கேருந்து எடுத்தாச்சு. டேர்ன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ டேர்ன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னவாகும், டேர்ன் வந்து 2 ஆகிட போகுது. ஓகே, டேர்ன் வந்து இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போது இந்த 2 வந்து பார்க்குறோம். 2 பார்க்கும்போது பாருங்களேன், மறுபடி பார்க்குறேன். 2 மைனஸ் டேர்ன், 2 மைனஸ் டேர்ன் வந்து என்ன, 2. 2 - 2 கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு 0வா? கரெக்டு தான். அப்போனா நம்ம இதை வந்து ஆன்சரில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +2 - 2 அண்ட் டேர்ன் வந்து இப்போ என்ன ஆக போகுது, இதை வந்து நான் 3ன்னு மாற்றிக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வெளில வந்துருமா, டேர்ன் வந்து 3 ஆயிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு அவர் கே. ஸோ எப்போ டேர்ன் வந்து ஈக்குவல் டு கேன்னு மாறுதோ அப்போ வந்து நம்ம அல்காரிதமாக ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி கே வேல்யூஸ் வந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3த்துலேருந்து நம்ம வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டோட்டல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க 4 இருக்கா? ஸோ 4 + 3 - 1 வந்து 2, 2 - 2 வந்து 0. கரெக்டா? ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணால் 6 வருது. ஸோ இந்த அரேல 3 டேர்ன் நம்ம விளையாடி இந்த கண்டிஷன்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்மளால் மேக்ஸிமம் 6 எடுக்க முடியும். கரெக்டா கைஸ்? ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஈஸியான மீடியம் ப்ராப்ளம் தான். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து டக்குன்னு என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள், n log n ஆக போகுது. கரெக்டாக? n வந்து சைஸ் ஆஃப் த அரே. ஏன் n log n ஆக போகுது, ஏன்னா நம்ம வந்து அரேவை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஷார்ட்டிங் அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் n log n தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் ஆக போகுது. ஸோ இதுதான் நம்மளோட டைமும் ஸ்பேஸும் கேஸ். சரி வாங்க டக்குன்னு கோடுக்கு போயிடலாம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அரே ஸ்டார்ட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டேர்ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஃபைனலாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் வந்து லாங்கில் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பெருசாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது போல். ஸோ அதனால் நான் இன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லாங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கொஷினை பொறுத்து மாறுறது தாங்க. இஸ் ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ்லேருந்து வர போகிறேன். ஸோ இன்ட் I ஈக்குவல் டு 0, சாரி I ஈக்குவல் டு happiness டாட் லெங்த் -1, I greater than equal to 0, I minus minus. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் கூட ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக என்னத்தை ஆட் பண்ண போகிறோம்? இங்கே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஜஸ்ட் ஒரு ஆப்டிமைசேஷன் மாதிரி தான். இது வந்து நீங்கள் நார்மலாக இஃபெல்ஸ் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஆன்சர் கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ் ஆஃப் I மைனஸ் டர்ன் இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். கரெக்டா? இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 0 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா 0க்கு கீழே அந்த வேல்யூ போகவே முடியாது. கரெக்டா? ஸோ டேர்னை சப்ட்ராக்ட் பண்ணியும் அது பாசிட்டிவாக தான் இருக்குன்னா நம்ம அந்த வேல்யூ ஆன்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா 0 தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், டேர்ன் வந்து ++ பண்ணிக்கலாம். இப்போது பிரேக் கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ டேர்ன் வந்து கேக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ ஃபைனலாக என்ன எல்லாம் முடிச்சாச்சு, ஆன்சர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது அண்ட் வந்து ப்ரெட்டி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது டைம் அண்ட் ஸ்பேஸில். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மீடியம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் லெவல்லேருந்து மீடியம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி இன்னும் ஹார்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இப்போ சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்படும் நினச்சிங்களோ, இல்லை காலேஜில் வந்து யாராச்சும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை அனுப்பிச்சு விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்ட்டா நண்பா.